கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்துல நம்ம வேத பாடத்தை ஆரம்பித்தோம். கிறிஸ்துவை பற்றின ஒரு பாடத்தை, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் ஆரம்பித்தோம். கர்த்தர் கிருபையாக இந்த வாரத்திலும் கூட அதை தொடர்ச்சியை பார்க்க நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு சின்ன ஒரு முகவுரையை மீண்டுமாக நாம் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட பாடத்தை திரும்ப ஒரு விசை கூட நான் உங்களுக்கு சொல்லி இப்போது தொடர்ந்து அந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் எதை கற்றுக்கொண்டோம் என்றால், முதலாவது, ஏன் தேவனை அறிகிற அறிவு நமக்கு முக்கியம், ஏன் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிகிறதுனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு முகமுறையை நாம் பார்த்தோம். பிற்பாடு கிறிஸ்து ஏதோ 2000 வருஷத்திற்கு முந்தினவர் மாத்திரமல்ல, அவர் ஆதி முதலா இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, உண்டானது ஒன்றும் அவரை எல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாம் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் அவருக்குள்ளாகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்து ஏதோ திடீரென்று பூத்தவர் அல்ல, அவர் ஆதி வேர், எல்லாவற்றுக்கும் வேறானவர், எல்லாவற்றுக்கும் துவக்கமானவர் அவரே. அதே அந்த கிறிஸ்து ஏன் திடீர்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் அப்படின்னா அப்படி கிடையாது. வேதத்துல அநேக இடங்கள்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே வெளிப்பட்டிருக்கிறார். மாம்ச சரீரத்திலும் அவர் வெளிப்பட்டிருக்கிறார், மறைமுகமாகவும் வெளிப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கிற இந்த கிறிஸ்து எங்கே எல்லாம் அவர் மாம்ச சரீரத்தில் கர்த்தராக அவர் வெளிப்பட்டு என்னென்ன செய்தார் என்றுதான் நம்முடைய பாடத்தை நாம் துவக்கினோம். முதலாவதாக கூட பார்த்தோம், ஆகார் வனாந்திரத்திலே ஒரு துறவண்டியிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் அவளுக்கு வெளிப்பட்டு அவளிடத்துல பேசினார். அதனால அவள் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், என்னை காண்கிற தேவனை நான் இங்கே கண்டேன் என்று சொல்லி அவருக்கு லகாய் ரோகி என்று ஒரு பேர் அந்த இடத்துல வைக்கிறார். என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. தேவன் அவர் ஏதோ ஒரு கூட்டத்தை மாத்திரம் சார்ந்தவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார். அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் ஆகாருடைய வாழ்க்கை. ஆகார் ஒரு எகிப்து பெண், ஆனாலும் கர்த்தர் அவளையும் சந்தித்து அவளோடும் பேசினார். வேதத்துல முதல்ல கர்த்தருக்கு ஒரு பேரை ஒருத்தவங்க வைக்கிறாங்கன்னா அது இந்த ஆகார் தான். ஒரு புறச்சாலினா முதல்ல கர்த்தருக்கு ஒரு பேரை, ஒரு மனிதன் கர்த்தருக்கு வைத்த பேரு யார் முதல்ல வைத்தான்னு பார்த்தா வேதத்துல ஆகாராக தான் இருக்கும். இரண்டாவதாக அவர் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். அவன் ஒரு நாள் தன் வீட்டின் வாசல் அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது 3 புருஷர்கள் அவனுக்கு முன்பாக எதிர்படுகிறார்கள். அதில் 2 பேர் தேவதூதர்கள், ஒருவர் கர்த்தர். அவர் வந்து சாராள் இடத்திலும் ஆபிரகாம் இடத்திலும் பேசி அவர்களுடைய வாக்குத்தத்தத்திற்கு அவர்களை ஆயத்தம் பண்ணி போனார். கிறிஸ்து எதற்காக வந்தார்? முதலாவது திக்கற்றவர்களுக்காக வந்தார். இரண்டாவது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வந்தார். அந்த கிறிஸ்து ஆதியிலும் அதை செய்தார், கிறிஸ்துவாகவும் அதை செய்தார். மூன்றாவது எங்கே பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவானவர் கர்த்தராகிய நம்முடைய இரட்சகர் எங்கே மாம்சத்திலே வெளிப்பட்டார். மூன்றாவது சம்பவம், ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக மோரியா என்கிற மலைக்கு அவனை அழைத்து கொண்டு போகிறார். அந்த மலையிலே வைத்து அவனை கொலை செய்வதற்காக தன்னுடைய கைகளை ஓங்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு அந்த இடத்துல ஈசாக்கை பலி செலுத்தாம ஈசாக்குக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கடாவை வைத்து அந்த இடத்துல பலி செலுத்துவதை பார்க்கிறோம். இந்த இடத்துல கர்த்தர் ஏன் வெளிப்பட்டார் என்றால், யாரும் எந்த விதத்திலும் அவர்கள் துன்பப்படக்கூடாது, அந்த துன்பத்தை எல்லாம் தாம் ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஒரு முன் அடையாளமாக இந்த இடத்துல கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். நான்காவது சம்பவம், யாக்கோபு இப்போது ஏசாவை அவன் பார்க்க போகிறான். ஏசா என்ன செய்வான்ற ஒரு பயத்தோடு இருக்கும் பொழுது அவன் யாக்கோக்கு ஆற்றங்கரையிலே அவன் ஒரு பக்கமாய் ஒதுங்கி அவன் தனித்து இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ராம் முழுவதும் ஒரு புருஷனோடு போராடினான் என்று. அவன் விடியும் பொழுதுதான் அவனுக்கு தெரிய வருகிறது இது கர்த்தர் என்று. அவர் அந்த யாக்கோபோட ராம் முழுவதும் அந்த இடத்துல இருந்தார். அவனோடு அவர் போராடி கொண்டிருந்தார். காலையிலே போகும் பொழுது அவனை ஆசீர்வதித்து போகிறார். ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறார்? ஏன் கிறிஸ்து வந்தார் என்றால் ஆசீர்வதிப்பதற்காக, ஆசீர்வதித்து நம்முடைய நிலைமையை மாற்றுவதற்காக. அதுவரைக்கும் யாக்கோபு இருந்தவன் அந்த இடத்துல கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றுவார்.
கிறிஸ்து நமக்குள் வெளிப்பட்ட பின்பு நாம் பழைய மனுஷனா இல்லாமல் புதிய மனுஷனாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஐந்தாவதாக கர்த்தர் எங்கே பழைய ஏற்பாட்டிலே மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்றால், மோசே அவன் மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலையிலே ஒரு முச்செடி எரிகிறதை காண்கிறான். அந்த முச்செடி அவிழ்ந்து போகாமல் இருந்ததா. இந்த அதிசயத்தை பார்க்க அவன் நெருங்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அந்த முச்செடியின் மத்தியிலே கர்த்தருடைய தூதனானவர் நின்று என்று. நம்ம எல்லாருமே முச்செடி எரிகிற அந்த சமூகத்தை யோசிக்கும் வெறும் நெருப்பை மாத்திரம் தான் யோசித்துக் கொண்டிருக்கோம். வேதம் சொல்கிறது அதன் மத்தியிலே ஒருவர் நின்றாராம். அதை அவன் பார்க்கிறான், அவனுடைய சத்தத்தை அவன் கேட்டான். இங்க எதற்கு கர்த்தர் அந்த இடத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்று மீண்டுமாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். கடந்த வாரத்தில் அதை குறித்து தியானித்தோம். இந்த இடத்துல ஏன் கர்த்தர் வரணும் மோசேயை பார்க்க என்றால், அவன் கானான் தேசத்திற்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு. கானானுக்கு ஒரு கூட்டத்தை அழைத்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் கிறிஸ்து வெளிப்பட்டார் என்றால், நம்மை அந்த பரம கானானுக்கு சுதந்திரவாதிகளாக மாற்றுவதற்காக. அதை ஆதீனம் செய்தார், அதை கிறிஸ்துவாய் வந்தும் செய்தார், இப்பொழுதும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கும், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானானுக்கு போகிறார்கள் என்றால் அவர்களை நடத்தினது கர்த்தர், அதாவது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கேயும் இருந்தார். அவர் அங்கும் செயல்பட்டார், அவர் பிறந்தும் செயல்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தும் இப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அவர் ஏதோ திடீரென்று தம்முடைய பணியை ஆரம்பித்தவர் அல்ல, அவர் ஆதியிலிருந்து தம்முடைய பணியை சிறப்பும் சீருமாக செய்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து இதிலே தான் நம்ம அடுத்தடுத்து சம்பவங்களை பார்க்க போகிறோம். ஆறாவது சம்பவம் எங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று. என்னாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும். என்னாகமம் 22 அதனுடைய 22வது வசனத்திலிருந்து அதனுடைய 35வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, இவன் ஒரு இஸ்ரவேலன் கிடையாது, ஒரு புறஜாதி மனுஷன். ஆனால் வேதம் சொல்கிறது அவன் இந்த உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். இதையும் தாண்டி சொல்லணும்னா கர்த்தர் அவனோடு எப்பொழுதும் இடைபடுகிறவராக இருந்தார். இந்த சம்பவத்திலே நீங்க முன்னாடி வாசிப்பீங்கன்னா தெரியும். பிழையாம் 18வது வசனத்துல பிழையாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கி இருங்கள் என்றான். அப்போ இதுலயே நம்மளுக்கு ஒண்ணு தெரியுது, அவன் ராத்திரி கர்த்தரோடு பேசுவான். ராத்திரி கர்த்தர் அவன் கிட்ட பேசுறார். எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருந்தா இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்க தங்கிருங்க, நான் கர்த்தரை கேட்டு சொல்றேன். அவன் கர்த்தர் அவன் கூட பேசாம இல்ல, அது அவனுக்கு ஒரு புதிய காரியம் கிடையாது கர்த்தர்கிட்ட பேசுறது. அவ்வளவு கர்த்தரோடு கூட அனுபவம் உடைய ஒரு மனுஷன் தான் இந்த பிள்ளையா. ஆனா இவன் என்ன செய்கிறான், பாலாக் ராஜா ஒரு மோவாபிய ராஜா. இவர் என்ன பண்ணுகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் திரளா இருக்கிறார்கள், பெரிய கூட்டமா இருக்கிறாங்க, இவங்களை எப்படியாச்சும் அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பிழையாம கூப்பிட்டு இவன் வாயால நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்கள சபிச்சிடுவோம். சபிச்சுட்டா அவங்க கண்டிப்பா அழிச்சு போயிடுவாங்க. பாருங்க எந்த அளவுக்கு இந்த பிழையாமை கர்த்தர் கனம் பண்ணியிருக்கிறார் என்றால், அவன் ஒரு மனிதனை சபித்தான் என்றால் அவர்கள் நிச்சயமா சபிக்கப்பட்டு விடுவாங்க. அதனாலதான் கர்த்தரே நீ போகாத, சபிக்காதன்னு சொல்லுவார். அவனுடைய வார்த்தையை கர்த்தர் அவ்வளவு கனம் பண்ணுகிற ஒரு நல்ல மனுஷனுக்கு பிள்ளையாம். ஆனா அவன் இந்த பாலாக்குக்கு உதவி செய்யும் பொருட்டாக என்ன பண்ணுவான், மீண்டும் கர்த்தர்கிட்ட போய் கேட்பான். முதல் விசை கேட்பான், அப்ப ஆண்டவர் சொல்லுவார் நீ போகாதன்னு சொல்லிடுவார். இரண்டாம் விசை போய் கேட்பான், அப்ப ஆண்டவர் சொல்லுவார் போன்னு சொல்லுவார். ஆனா போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, போகும் வழியில சுடரொடி பட்டயத்தோட வந்து நிற்பார். ஆண்டவரே நீங்க தானே போக சொன்னீங்க, அப்புறம் ஏன் மறுபடியும் பட்டயத்தோட வந்து நிற்கிறீங்கன்னா, நன்றாக நம்ம ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஒரு தரம் விளம்பினதை மறுதரம் மாற்றுகிறவர் அல்ல.
ஒரு விஷயம் போகாதுன்னு சொல்லிட்டாலே அதோடு நிறுத்தி இருக்கணும். ஆனா பாலாக்கின் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் கர்த்தர் போன்னு சொல்லுவார். அவன் அப்பயாச்சு யோசிச்சிருக்கணும். முதல் விஷயம் ஆண்டவர் வேணான்னு சொன்னாரே, இப்ப திரும்ப நம்ம போய் கேட்டு போன்னு சொல்றாரு, ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கே, நம்ம போகாம இருக்கிறது நல்லதுன்னு அவன் யோசிக்கலாம். அவன் போயிட்டான். அது கர்த்தருக்கு துக்கமா இருந்தபடினாலே அவன் போகிற வழியிலே அவர் பட்டயத்தோடு நிற்கிறார். வாசிப்போம் அதனுடைய 22வது வசனம். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அப்படியே 23வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தருடைய தூதனானவர் இங்க நிற்கிறார். இது கர்த்தர் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இது கர்த்தர். எதை வைத்து சொல்லுகிறோம் என்றால் அதற்கு ஆதாரமான வசனம் என்னாகமம் 22 அதனுடைய 31வது வசனம். அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கைகளிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான் என்று எழுதப்பட்டது. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் இதை வைத்துதான் இது கர்த்தரா இல்ல தூதனா என்பதை நாம் வேறு பிரித்து பார்க்க முடியும். ஏனென்றால் எந்த தூதர்களும் தங்களை ஒருவர்கள் வணங்க அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். தூதர்கள் வணக்கத்திற்கு உரியவர்கள் அல்ல. அவர்களை யாராவது வணங்க வந்தாங்கன்னா அவங்க தடுத்துருவாங்க. அதற்கு ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனமும், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 8 மற்றும் 9வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 22:8 மற்றும் 9வது வசனம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தில் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள் என்றான். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு காரியம் தெளிவாகிறது. எந்த தூதர்களும் தங்களை யாரும் வணங்க விட மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பிழையாம் அந்த தூதனுக்கு முன்பாக பணிந்து அவனை வணங்குகிறான் என்றால் அது நிச்சயமாக தூதனாக இருக்க முடியாது. நம்முடைய வணக்கத்திற்கும் பணிதலுக்கும் பாத்திரர் யார் என்றால் கர்த்தர் ஒருவரே. அப்ப நிச்சயமா இந்த இடத்துல அவனுக்கு எதிர்பட்டது கர்த்தர் தான். இந்த கர்த்தர் ஏன் பிழையாமுக்கு எதிர்படுகிறார்? ஒரு தூதன் அனுப்பி இருக்கலாம் இந்த வேலைக்கு. ஏன் எதிர்படுகிறார் என்றால் இவன் பாதை மாறி போகிறான். பாதை மாறி போகிறான். தன்னோட தான் செல்ல வேண்டிய வழியை விட்டு வழி மாறி போயிட்டு இருக்கான். கிறிஸ்து ஏன் வெளிப்பட்டார் தெரியுமா? கிறிஸ்து மனிதர்களை உண்டாக்கின நோக்கத்தில் மனிதர்கள் இல்லாமல் தங்களுடைய வழிகள் மாறி மரணத்துக்கு ஏதுவான வழிகள்ல போகிறவர்களை கிறிஸ்து ஜீவனுக்கு நேராக திருப்பினார். அதான் வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். பிதாவினிடத்துல கொண்டு போறதுதான் பிரதான நோக்கம். பிதாவினிடத்துல எப்படி போக முடியும்னா கிறிஸ்து தான் அதற்கு வழியா இருக்கிறார். இந்த நித்திய வழியை காண்பதற்காக தான் கிறிஸ்து வந்தார். அதற்கு நிழலாட்டமாக தான் அவர் பழைய ஏற்பாட்டில பிழையாமுக்கு எதிர்படுகிறார். என்னதற்காக? நீ ஒரு தவறான பாதையில போயிட்டு இருக்கிற, நீ தவறான பாதையில போயிட்டு இருக்கிற. பட்டயத்தோடு வந்தவர் அவனை அடித்து கொள்ளவில்லை, அவனோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பட்டயத்தை அவர் அழிப்பதற்காக பயன்படுத்துற, மாறாக அவன் வழியை மாற்றுவதற்காக பயன்படுத்துறான். ஆனாலும் துரதிருஷ்டவசமா என்ன ஆயிடுச்சுன்னா பிழையாம் தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளவில்லை. மாற்றாதனால என்ன ஆச்சுன்னா இந்த பிழையாம் பிற்பாடு பின்னாட்கள்ல பட்டயத்தால் மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எந்த பட்டயம் அவனை அழிச்சிடக்கூடாதுன்னு தம்முடைய கையில் அதை எடுத்துட்டு அவனை தடுத்தாரோ அவன் மாற்று வழியை மீண்டும் தேர்ந்தெடுத்ததுனால அதே பட்டயத்தால் அழிந்து போறான். அந்த இடத்துல கர்த்தர் காப்பாற்றவர்.
அதான் நம்முடைய வேதம் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை அடைந்த பின்பு துணிகரமாய் நாம் ஒரு பாவத்தை செய்வோமானால் அதற்கு செலுத்தத்தக்க வேறொரு வழி இல்லாமல் நியாய தீர்ப்பே நம்மளுக்கு நியமிக்கப்படுகிறது. உலகத்துல இப்போ ஒரு நூதனமான உபதேசம் என்னன்னா, நம்ம என்ன வேணா பண்ணலாம், கர்த்தர் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு. கர்த்தர் மன்னிப்பதற்காக தான் வந்தார். நாம் அறியாத நாட்கள்ல செய்த பாவங்களையும் நாம் பலவீனப்படுகிற விஷயங்களையும் நம்மை மன்னிப்பதற்காக. இதை தாண்டி இதை செய்தால் பாவம், இது என்னால செய்யாம இருக்க முடியும்ன்ற பட்சத்திலும் கூட செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நாம் துணிகரமாய் ஒரு பாவத்தை செய்வோமானால் மீண்டும் கர்த்தர் இடத்துல நம்மளுக்கு மீட்பு கிடையாது. சொல்லுவாங்க, சிலுவை கல்லன் மீட்கப்பட்டான் இல்லையா அப்படின்லாம். அது கர்த்தர் பார்த்து இரக்கம் பாராட்டினால் சரி. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவத்திற்கு மரித்த நான் இனி பாவத்திலே பிழைத்திருப்பது எப்படி? கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாய் மாறின பிறகு நாம் கிறிஸ்துவர்களாக தானே இருக்க வேண்டும். கிறிஸ்து தானே நமக்குள்ள வாழ வேண்டும். கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நமக்குள் பாவம் எப்படி இருக்க முடியும்? பவுல் அழகாய் சொல்லுகிறார், ஒரு இடத்துல எழுதுகிறார் இப்படியாக, என்னுடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த முள் எப்பொழுதும் என்னை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவர் இந்த முள்ளை எடுத்துருங்க, எனக்கு இது பலவீனத்தை தருது, அநேக நேரம் இந்த முள்ளுனால விழுந்து போகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் இருக்கும் என்றார். நாம ஒரு விஷயத்துல பலவீனப்படுகிறோம், நாம நிக்கணும் நினைக்கிறோம், விழுகிறோம் அப்படின்னா அந்த பலவீனத்தை கர்த்தர் அவர் பார்த்து அதற்கு உதவி செய்கிறார், வெளியே வரக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா ஒரு விஷயத்தை நம்மால் செய்யாம இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துல கூட நாம் துணிந்து பாவத்தை செய்வோமானால், துணிகரமாக அந்த பாவத்தை செய்வோமானால், நாம் கடிந்து கொள்ளப்பட்டும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கடினம் உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இங்கே பிழையாம் அவன் கடின இருதயம் உள்ளவனாக மாறிவிட்டான். கூலிக்கு ஆசைப்பட்டு அவன் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். ஒரு தரம் மீட்கப்பட்டான், ஆனால் மறுதரம் அவன் அழிக்கப்பட்டான். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார் என்றால் அவர் நம்மை மீட்க உண்மை உள்ளவர். ஆனால் அவரை துக்கப்படுத்தி நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவோமானால் நமக்கான மீட்பு இல்லாமல் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். இதற்கு இணையான ஒரு புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் இதே போல ஒரு வழி மாறி போனவர்களிடத்தில் கர்த்தர் போனார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து போனார். எங்கே என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரம். இதுல நம்ம வாசித்தோம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இப்போ இங்க இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, இயேசு மீண்டும் உயிர் தெழுந்துட்டாரு. ஆனா சீஷர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாரும் எருசலேம்ல இருக்கும் பொழுது ஒரு 2 பேர் என்ன பண்ணுகிறாங்க, எருசலேம்ல இருந்து 7 அல்லது 8 மைல் தூரத்துல இருக்கிற எம்மாவு என்கிற ஒரு ஊருக்கு வழி மாறி போகிறாங்க. வேதம் சொல்லுகிறது இயேசு அவர்களோடு கூட போனார். அவர்களுக்கு அது அறியாம இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அவங்க கண்கள் திறக்கப்படல. எப்படி பிழையாமுக்கு எதுல இருக்கிற தூதனை பார்க்க முடியலையோ, அவன் கண்கள் திறக்கப்படலையோ, அதே போல இந்த சீஷர்களுக்கும் அவர்கள் கண்கள் திறக்கப்படாது இருந்தது. போயிட்டே இருக்கிறாங்க. சாயங்காலம் ஆகுறது, நீர் எங்களோடு கூட தங்கும் சொல்லி அவரை வருந்தி கேட்டுக்கொள்கிறாங்க. அவர் அவருடைய அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அவர் அங்கே இருந்து காணப்படாமல் போகிறார். இந்த சீஷர்கள் அப்பதான் புரிந்து கொள்கிறாங்க, கர்த்தர் நம்மோட வந்தார். அவர்கள் 33வது வசனம், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்ப போய் 11 அவர்களோடு இருக்கிறவர்களும் கூடியிருக்க கண்டு
கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிக்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இங்க பாருங்க, இந்த எம்மாவுக்கு போன இந்த சீஷர்களையும் அதே கர்த்தர் வந்து சந்திக்கிறாரு. அதே போல கண்களை திறக்கிறாரு. திறந்தோடனே இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? தப்பான வழியில போயிட்டு நம்ம திரும்ப எருசலேமுக்கு வந்தாங்க. திரும்ப சீஷர்களோடு சேர்ந்தாங்க. விவரித்து சொல்லி அவர்களையும் தைரியப்படுத்தினாங்க. கிறிஸ்து ஏன் நம்முடைய வாழ்க்கையில வந்தா தெரியுமா? நம் வழி மாறி போனோம். நம்மளை வழி சரி செய்வதற்காகவும் நேர்வழியாய் நம்மை நடத்துவதற்காகவும் கர்த்தர் வந்தார். எவன் ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு வழியை நேராக்குகிறானோ அவன் பாக்கியவான். இந்த பிழையாம் அதிலே தவறிவிட்டான். அவன் எதிலிருந்து தப்பிக்கப்பட கர்த்தர் பிரயாசப்பட்டாரோ அதே பட்டயத்தில் அவன் மறித்து போனான். இந்த எம்மாவு சீஷர்களோ அந்த கர்த்தருடைய வழிநடத்துதலை புரிந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் பாதையில் செம்மைப்பட்டது. அடுத்ததாக அடுத்த சம்பவத்திற்கு நேராகி போகிறோம். எங்கே கர்த்தராகிய இரட்சகர் மாம்ச உருவிலே பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே கிறிஸ்து எங்கே வெளிப்பட்டார்? யோசுவா 5வது அதிகாரம் அதனுடைய 13 15 வசனம் வரைக்கும். யோசுவா 5வது அதிகாரம் அதனுடைய 13 15 வசனம் வரைக்கும். இங்க பார்க்கிறோம், யோசுவா இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானுக்குள்ள நடத்திட்டு வராரு. வந்து அவர் கானானுக்குள்ள நடத்திட்டு வந்துட்டாரு. வந்து நின்ற உடனே எதிரில் பெரிய மதில் சுவர் எரிகோ நிக்குது. எரிகோ இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், எல்லாம் ஒரே குழப்பமும், கர்த்தருடைய ஆலோசனைகள் வேறு விதமாக எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில யோசுவாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் மோசையை நடத்திட்டு வந்துட்டாரு. கானான் வாசல் வரைக்கும் கொண்டு வந்து மோசையை விட்டுட்டு போயிட்டாரு. யோர்தானை எப்படியோ கடந்து வந்தாச்சு. இப்போ யோசுவா தான் முன்னாடி நிற்கிறாரு. இவர் சொல்றதான் கேட்கறதுக்காக மொத்த ஜனங்களும் காத்துட்டு இருக்கிறாங்க. யோசுவா என்ன சொல்லுவார், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ எவ்வளவு பெரிய பொறுப்பு அந்த மனிதனுடைய தலையின் மேல வந்து இறங்கிடுச்சு. இப்போ வேதம் சொல்லுகிறது, அவன் பயப்பட்டான். அதனால கர்த்தர் வந்து சொல்லுவாரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றுலாம் கர்த்தர் நிறைய பேசியிருப்பாரு முன்னாடியே. இப்போ யோசுவா என்ன பண்ணுகிறாரு, சாயங்கால வேலையில போய் ஒரு இடத்துல அப்படி வெளியில போய் நிற்கும் பொழுது எதிரிலே ஒரு மனிதன் நிற்பதை போல தெரிகிறது. கிட்ட போய் கேட்கிறாரு. அந்த வேத பகுதியை வாசித்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 13வது வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தார். பார்க்கிறோம், ஒரு கர்த்தருடைய தூதனானவர் சேனைகளின் அதிபதி வந்து நிற்கிறார். ஆனா யோசுவா என்ன செய்கிறாரு, அவனை பணிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டது. நான் முன்னாடியே சொன்ன, தூதர்களை பணிந்து கொள்ள முடியாது, கர்த்தர் ஒருவரை தான் பணிந்து கொள்ள முடியும். அவ இங்க பணிந்து கொள்கிறாருன்னா வந்தது யார்? கர்த்தர். அவர் வந்து நிற்கிறார். இவர் போய் கேட்கிறான், நீர் எங்களை சேர்ந்தவரோ இல்ல அந்த எதிரி நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறப்போ, நான் 2 பக்கம் உள்ள பரலோகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லும்போது அவன் முகம் குப்புற விழுந்து பணிந்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல அவனை கர்த்தர் திடப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறான். இந்த ஒரு எரியோ கிடையாது, நீ அதை தாண்டி பல அவன் இடங்களை பிடிக்க போகிறான், பல யுத்தங்களை பார்க்க போகிறான். இதற்கெல்லாம் முன்னாடி இந்த யுத்தம் அவன் தனிப்பட்ட ரீதியாக செய்ய துவங்குவதற்கு முன்னாடி கர்த்தர் பிரத்யட்சமாய் அவனுக்கு வெளிப்படுகிறார். இதுவரைக்கும் மோசே கூட இருந்தார். மோசே முன்னாடி நடத்துவாரு,
அப்பயும் யோசுவா யுத்தம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா மோசே இருக்கிற வரைக்கும் மோசே அங்க மலை மேல உட்காந்து கையை தூக்கி நிற்பாரு. அதை பார்க்கும் போதே ஒரு தைரியம் வந்துடும். ஓகே, மோசே கையை தூக்கிட்டு இருக்கிறாருன்னா நம்ம யுத்தம் எப்படி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடையாச்சும் போர் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கு அந்த மோசே இல்லை யோசுவாவோடு. ஆனா மோசே இல்லாம போகலாம், ஆரோன் இல்லாம போகலாம், மிரியாம் இல்லாம போகலாம், யார் வேணா இல்லாம போகலாம். ஆனா மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இங்கே யோசுவாவுக்காக இறங்கி வந்தார். யோசுவாவுக்காக இறங்கி வராரு. அவனை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தரே ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்? உன்னை குறிச்சு ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறேன். எப்படி மோசையை அனுப்பும் போது மோசைக்கு தேவன் வெளிப்பட்டு அவனை ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல யோசுவாவையும் அனுப்ப அவரே இறங்கி வந்து ஆயத்தப்படுத்தினார். இதற்கு இணையாக புதிய பாட்டில் கர்த்தர் ஒன்றை செய்கிறார். கிறிஸ்துவாகிய இயேசு ஒன்று செய்கிறார். அவர் சீஷர்களை அப்போஸ்தலராக உருவாக்கணும். ஏன்னா அப்போஸ்தலரை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் பெருசு. அவங்களை கொண்டு செய்ய போகிற ஊழியம் பெருசு. முழு உலகமும் ரட்சிப்புக்குள்ள அந்த அப்போஸ்தலருடைய போதனையில தான் வரப்போகுது. இது ஆண்டவர் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவங்களை உருவாக்கல, ஏதோ ஒரு தூதனை அனுப்பி அவர்களை ஆயத்தமாக்கல, கர்த்தரே வந்து அவர்களை ஆயத்தம். ஏன்? அவங்க செய்ய போகிற காரியம் பெருசு. அவங்க செய்ய போகிற காரியம், அவங்களை குறித்து நோக்கம் பெருசு. அவங்களை வைத்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர்களை விசுவாசத்துல உருவாக்கிக்கிட்டே இருப்பார். எங்கெல்லாம் விசுவாசத்துல குறைகிறாங்களோ அவங்கெல்லாம் கர்த்தர் அவங்களை திட்டுவார். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்ட, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த அத்தி மரத்தை பார்த்து சொல்லும் பொழுது நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா மழையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னீங்கன்னா போய் விழும். இதே போல நீங்க விசுவாசிச்சாலும் நடக்கும்னா அவரோட விசுவாசத்துல உருவாக்கிட்டே இருப்பார். கர்த்தர் பலியாக தான் வந்தார் என்றால் அவர் நேரடியாக பலியாக போய் சிலுவையில மறைச்சிருக்கலாம். ஆனா 3.5 வருஷம் இந்த சீஷர்களோடு அவர் பிரயாணம் பண்ணினார். அவர்களை எங்கெல்லாம் போனாரோ அவங்கெல்லாம் கூட்டிட்டு போனாரு. எல்லா இடத்துலையும் வச்சு அவர்களை போதித்தார், அவர்களை உருவாக்கினார். கிறிஸ்து ஏன் தெரியுமா வெளிப்பட்டார்? வேற யாரையோ அனுப்பாம கிறிஸ்துவே ஏன் தெரியுமா நமக்காக வந்து மரித்தார்? நம்முடைய வாழ்க்கையில அவரே வந்து நம்ம ரட்சிக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் அவர் மனதிலே ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை குறித்து அவர் ஏதோ ஒரு சாதாரண ஒரு நோக்கம் வச்சு கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் நம்மை குறித்து வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு அவர் செய்ய போகிற காரியங்கள் பெருசு. நம்மை கொண்டு அவர் செய்ய போகிற அவருடைய திட்டங்கள் பெரிய காரியங்கள். கர்த்தர் அவர் அனாதியிலேயே நம்மை குறித்த தீர்மானங்களை எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தேடி அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார் என்றால் நாம் அவருக்கு விலையேற பெற்றவர்கள். நம்மேல் அவர் வைத்திருக்கிற நோக்கம் விலையேற பெற்றது. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நான் செஞ்ச ஊழியம் சின்னது தானே, நான் செய்கிற ஊழியங்கள் கர்த்தருக்காக நான் செய்கிறது சின்னது தானே, கர்த்தர் எனக்கு அனுமதித்த தாளந்துகள் கொஞ்சம் தானே. சிலருக்கு அவர் 5 தாளந்துகளை தந்தார், எனக்கோ அவர் 1 தாளந்து தானே தந்திருக்கிறாரு, என்ன அப்ப விளையாட பெற்றவரா பார்த்தா நான் எப்படி நம்புறதுன்னா, வேதம் சொல்லுகிறது ஒரு ஆத்துமா முழு உலகத்தை காட்டிலும் விளையாட பெற்றதான். நாம் கர்த்தருக்காக ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்கிறதும் சரி, கர்த்தருக்காக லட்சங்களை சம்பாதிக்கிறதும் சரி, கர்த்தருடைய பார்வையில ஒரே காரியமாக தான் தெரியும். நம் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறது தான் ஒரு விலையேற பெற்ற பாக்கியம். அது அவர் சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் அப்படின்லாம் கர்த்தர் வேறு பிடிச்சே பார்க்க மாட்டார். அதனாலதான் வேதத்துல ஒரு ஓமையை கர்த்தர் அழகாய் சொல்வார். வேலைக்கு ஆட்களை எச்சமான் அழைக்க போகிறார். காலையில போய் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர்றார், மதியம் போய் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர்றார், சாயங்கால வேலையில இருக்கவங்களை கூட்டிட்டு வர்றார், வேலை முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வர்றார். ஆனா கூலி கொடுக்கும் போது எல்லாரையும் அவர் சமமாக நடத்துகிறதை பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வேலையை நிறைவேற்றுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். 5 தாளந்து உடையவனுக்கும் ஒரே ஆசீர்வாதம்,
2 தாளந்தை பெருக்கினவனுக்கும் ஒரே ஆசீர்வாதம். கர்த்தருடைய பார்வையில எல்லாம் விலையேற பெற்றது. நாம் எல்லாரும் விலையேற பெற்றவர்கள். நம் மீது வைத்திருக்கிற நோக்கம் எல்லாம் விலையேற பெற்றது. அந்த பாத்திரம் சிறியதா இருந்தாலும் சரி, அது பெரிய பாத்திரமா இருந்தாலும் சரி, அது உண்டாக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறும் பொழுது அது விலையேற பெற்றதா இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட நாம் கூட இதை சிந்திக்க வேண்டும். நாம் கர்த்தருக்காக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக எதையாயினும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மை அழைத்திருக்கவே மாட்டார். நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் நம்மை அநேக காரியங்களுக்கு அவர் முன் குறித்து நம்மளை விலையேற பெற்றவர்களாக பார்க்கிறார். யோசுவாவை கர்த்தர் சும்மா போய் சந்திக்கல. அவனை குறித்து கர்த்தர் வைத்திருந்த நோக்கம் தெரியுது, திட்டம் தெரியுது. சீஷர்களை அவர் சும்மா வந்து கூட்டிட்டு நடக்கல. அவர்கள் மீது வைத்திருந்த நோக்கம் தெரியுது, திட்டம் தெரியுது. அதே போல நம்ம சும்மா கர்த்தர் அழைத்துட்டு வரல. நம் மீது வைத்திருக்கிற நோக்கம் தெரியுது, திட்டம் தெரியுது. அடுத்த சம்பவத்துக்கு நேராக கடந்து போவோம். எங்கே கர்த்தர் மனித உருவில மாம்சத்திலே வெளிப்பட்டு மனிதர்களுக்கு காணப்பட்டார் அப்படின்னு நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். இங்க சூழ்நிலையை சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள வந்துட்டாங்க. ஜனங்கள் பழுகி பெருகி வாழ எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யறாங்க. செய்தவனே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை மீதியானியருடைய கைக்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்ப மீதியானியர்கள் என்ன பண்ணுறாங்க? வந்து இவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஏதாவது இவங்க நெற்க இதர்கள் எல்லாம் சேர்த்து வச்சாங்கன்னா வந்து அதை சேதப்படுத்திட்டு போயிடுவாங்க. வயல்வெளிகளை சேதப்படுத்திட்டு போயிடுவாங்க. மனிதர்களை தான் துன்புறுத்திட்டு போயிடுவாங்க. இப்படி கொடுமையா நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா, கிதியோன் என்கிற மனுஷன் அவன் என்ன பண்ணுகிறான்? இந்த மீதியானியனுடைய கைக்கு கோதுமையை தப்புவிப்பதற்காக துரிதமாய் வந்து ஆலைக்கு பக்கத்திலே அதை போரடித்து கொண்டிருக்கிறான். போரடிச்சுட்டு இருக்கான். எப்படியாச்சும் மீதியானியர்கள் யாராச்சும் வரதுக்கு முன்னாடி இந்த கோதுமையெல்லாம் சேர்த்து எப்படியாச்சும் கொண்டு போயிடணும் அப்படின்னு. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அதனுடைய 11ஆம் வசனம், அதற்கு பின் கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். இப்ப முதலாவது இங்க கர்த்தருடைய தூதனானவர் இருக்கு. அப்ப இது கர்த்தர் தானா அப்படின்றத நம்ம வந்து முதலாவது பார்த்துட்டு அடுத்து இந்த சம்பவத்தை குறித்து தியானிப்போம். அதனுடைய 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றார். இப்போ இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், கிதியோன் என்ன பண்ணுகிறார்? பலிப்பொருளை கொண்டு போய் தூதருக்கு முன்பாக வைக்கிறார். இந்த தூதன் என்ன பண்ணுகிறாரு? அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல இருந்து மறைந்து போகிறார் என்று பார்க்கிறோம். எந்த தூதர்களும் பலியை ஏற்றுக்கொள்ள முடியாது. பலி கர்த்தருடையது. அப்போ இந்த இடத்துல அந்த தூதர் பலியை எடுத்துக்கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றாலே நம்மளுக்கு ஒன்று வெளியாகிறது, இங்க இருக்கிறது தூதன் அல்ல, கர்த்தர். ஏன்னா கர்த்தர் ஒருவருக்கு தான் பலியை செலுத்த முடியும். அவர் ஒருவரே பலியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். யாரும் பலியை ஏற்றுக்கொள்ள முடியாது. தூதனாக இருந்தா கூட அந்த பலியில் அவர்களுக்கு பங்கு கிடையாது. அது கர்த்தருடையது. அவரே அதை எடுத்துக்கொள்ள வைப்பார். அவரே அதை சுகந்த வாசனையை நுகருவார். அப்ப இங்க இருக்கிறது கர்த்தர். எதற்காக இந்த கர்த்தர் இங்கே வருகிறார் என்றால், இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும். ஆனா
இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் திடனற்று போயிருக்கிறாங்க, எல்லாம் மனசு இல்லாம போயிருக்கிறாங்க. இங்க ஒரு அற்புதம் நடக்கணும், இங்க ஒரு அதிசயம் நடக்கணும். எல்லாம் பயந்து இருக்கிறாங்க, பயத்தை போக்கணும். பயமே உங்களுடைய வாழ்க்கையா மாதிரி இருக்கு. எல்லாம் பயந்து ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. இங்க பயத்தை போக்கணும். இப்ப பயத்தோடு இருக்கிற இவர்களை தைரியப்படுத்துவதற்காகவே கிறிஸ்து வந்தார். இந்த கிதியோனை பார்த்து சொல்லுவாரு, நீ பயப்படுறல்ல, நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஒருவனை மேற்கொள்வது போல நீ இந்த மீதியானவரை மேற்கொள்ள. ஒரு ஆளை மேற்கொள்றது போல, ஒரு ஆளை சண்டை போட்டு ஜெயிக்கிறது உனக்கு ஈஸியா? ஒரு ஆள்னா பரவாயில்ல, நான் அடிச்சு எப்படியாச்சும் ஜெயிச்சிருவேன். அப்ப இந்த மொத்த மீதியான நீ ஒரு ஆளை சேர்க்கிறது போல செய்யும். கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமானவர் தெரியுமா? அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை தெரியுமா? இந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். போருக்கு போலாம் அப்படின்னோடனே ஒரு 32,000 புருஷர்கள் வருவாங்க. கர்த்தர் சொல்லுவாரு, இதுல பயப்படுறவனெல்லாம் போக சொல்லுங்க. கிதியோன் போய் நின்று போய் யாருக்காவது பயம் இருந்தா போங்க அப்படின்னா 22,000 பேர் போயிடுவாங்க. மிச்சம் 10,000 பேர் தான் இருப்பாங்க. கிதியோன் நினைச்சிருப்பாரு, ஐயோ இத்தனை பேர் போயிட்டாங்களே, எப்படி நான் ஜெயிப்பேன்? எப்படி? எனக்கு பயமா இருக்கே, இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த சிறு கூட்டத்தை வச்சு எப்படி ஜெயிப்பேன்? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் அதிகமா இருக்கிறாங்க, போய் எல்லாரையும் தண்ணி குடிக்க சொல்லு. யார் தங்களுடைய கைகளில் எடுத்து நாய் நக்குற விதமா நக்கி குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தண்ணியா கொண்டு வா. சரி, அப்படி ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தா கடைசியில 300 பேர் தான் நிற்கிறாங்க. 300 பேரை வைத்து நான் என்ன செய்வேன்னு தெரியும் நினைச்சிருக்காரு. ஆனா வேதம் சொல்கிறது, இவர்கள் எல்லாம் ஒன்றுமே செய்யல. என்ன தெரியுமா பண்ணாங்க? பட்டயத்தையோ எதையோ கையில எடுத்துட்டு போல, பானையும் தீவட்டியும் எக்காலத்தையும் எடுத்துட்டு போய் பானையை உடைச்சாங்க, எக்காலத்தை ஊதுனாங்க, தீவட்டியை தூக்கி பிடிச்சாங்க. வேதம் சொல்கிறது, அந்த மீதியானியர்கள் எல்லாரும் அழிந்து போனாங்க. கர்த்தருடைய கணக்கும் அவருடைய விதமும் வேறங்க. கர்த்தர் எந்த காரியத்தையும் காம்ப்ளிகேட் பண்றவர் இல்ல, சிம்பிளைஸ் பண்றவர். கர்த்தர் எந்த காரியத்தையும் காம்ப்ளிகேட் பண்ண மாட்டார், ரொம்ப கஷ்டமாக்க மாட்டாரு, ரொம்ப எளிமையாக்கி கொடுப்பாரு. கிதியோன் பாருங்க, 32,000 பேரை வச்சு யுத்தம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவு ஆண்டவர் அவனை கஷ்டப்படுத்தல. 300 பேர்கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட யுத்தத்தெல்லாம் தானா நடந்துருன்னு ரொம்ப எளிமையாய் அவனை ஜெயிக்க வைப்பார். எளிமையாய் அவனை ஜெயிக்க வைப்பார். கிறிஸ்து இந்த வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில வருகிறது எதற்கு தெரியுமா? கடினமாக வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையை எளிமையாக்குவதற்காக. ஆண்டவர் சொல்றாரு, உங்க கவலைகள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, என்னுடைய நுகத்தை எடுத்துக்கோங்க, என்னுடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. கிறிஸ்து ஏன் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார் என்றால், நம்முடைய பாரங்களை குறைத்து அதை லகுவாக்குவதற்காக. ஆண்டவருடைய மேக்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட். 300 பேரை வச்சு 3 லட்சம் பேரை ஜெயிப்பாரு. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிப்பாரு. 7 அப்பத்தை வச்சு 7000 பேரை போஷிப்பாரு. காகத்தை வச்சு எலியாவை போஷிப்பாரு. கொஞ்சம் மாவு 3 வருஷம் பட்சத்துக்கு வரும். கொஞ்சம் எண்ணெய் நிறைய பாத்திரங்கள் நிறைய நிரம்பும். இதெல்லாம் தேவனுடைய கணக்கு. அவர் சின்ன காரியத்தை கொண்டு பெரிய அற்புதங்களை ரொம்ப எளிமையா செஞ்சிருவார். ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு போயிடுவார். ஏன் தெரியுமா? அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றும் அவருக்கு அடங்கியவைகள். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்மளுக்கு எதிரான சத்துரு என்னென்னவோ யோசிப்பான். ஆனா கர்த்தர் ரொம்ப எளிமையா அதை டேக்கிள் கொண்டு போவார். எளிமையா நம்மளுக்கு முடிச்சு காட்டுவார். ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாம் முடியும். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுவார். யோபனுடைய வாழ்க்கையை பிசாசு எவ்வளவு அழிக்க முடியுமோ அழிச்சு பார்த்தான். ஆனா ஆண்டவர் சட்டுன்னு அந்த வாழ்க்கையை மாத்திடுவாரு, அப்படியே ஆசீர்வாதமா மாத்திடுவாரு. அது அவருக்கு ரொம்ப எளிமையான காரியம், ரொம்ப அற்ப காரியம். வேதம் சொல்கிறது அவருக்கு அற்ப காரியமாகலாம். கர்த்தர் ஒருவருடைய வாழ்க்கையில வருகிறார் என்றால், கர்த்தர் கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையில வந்து விட்டார் என்றால், அவருடைய வாழ்க்கையில
எந்த சூழ்நிலையும் பெருசு கிடையாது, எல்லாமே எளிமையாக மாறிவிடும். அதனாலதான் பழைய பாட்டில் ஒரு வசனம் இருக்கும், பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமமாகுவாய். ஏன் செருபாபேல் அவ்வளோ பெரிய ஆளா? இல்லை. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கவனிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் அவனோடு கூட. அந்த கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். தாவீது கோலியாத்தை போய் பார்க்க போகிறோம். கோலியாத் ஜெய்ஜாண்டிக்கான. இந்த கோலியாத் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து வியந்த ஒரு மனுஷன் யாருன்னா சவுல். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சவுலுடைய தோள்பட்டைக்கு கீழே இருப்பாங்களாம். அவங்க எல்லாம் சவுல் பெரியாளுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கோலியாத் வர வரைக்கும். கோலியாத் வந்தோடனே இப்ப கோலியாத் எல்லாருக்கும் பெரியாளாக ஆரம்பிச்சு. ஆனா ஏன் தெரியுமா தாவீது அவனை எளிமையாக ஜெயித்தான்? அவன் சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடு கேடகத்தோடு வர, நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனையாகிய சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல ஒன்று வர, அவரோட நான் வரேன். அதனாலதான் அவ்வளவு பெரிய கோலியாத்த ரொம்ப சிம்பிளா தாவீது வந்து ஜெயிப்பார். நாளைக்கு இங்க பிக்சரைஸ் பண்ணும்போது கூட அப்படி தாவீதின் கையில இருந்து கவன் தனியா இங்க விழுந்துடுற மாதிரியும் அதை ஓடி போய் எடுக்கிற மாதிரியும் கொஞ்சம் வந்து வர பார்க்கணும், ரொம்ப பிரம்மாண்டமா காட்டணும்ல சிலர் எடுக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது அங்க நடந்தது. வேதம் சொல்லுகிறது, அவன் வச்சு அடிச்சான், உடனே விழுந்துட்டான். ரொம்ப சிம்பிள், பட்டுன்னு முடிஞ்சு போச்சு. பாரி ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப டைம்லாம் எடுக்கவே இல்லை. அவங்க 40 நாள் நின்று பயந்த பயத்திற்கு ஒரு 40 நிமிஷம் கூட அந்த போர் போகல, சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவனோடு கூட கர்த்தர். நம்முடைய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப எளிமையாய் தானாக மாறிடும். இதுல ப்ராப்ளம் என்னன்னா நம்ம தான். ஆண்டவர் எளிமையாக்கிறார், பிசாசு கூட கம்முன்னு இருந்துருவான், ஆனா நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம். நிறைய விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது நம்ம தான். கர்த்தர் அதை எளிமையா நடத்திட்டு போயிருவார். அவருக்கு ஒரு நாள் போதும். இஸ்ரவேலின் மொத்த பஞ்சத்தை மாற்றினது ஒரே நாளில். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது ஒரே நாளில். அவருக்கு அண்ட சராசரத்தையும் வெறும் 7 நாள்ல படைச்சிட்டாரு. அதுலயும் 7ஆவது நாள் ஓய்ந்துதான் இருந்தாரு, 6 நாள்ல படைச்சிட்டாரு. வானத்தின் இத்தனை சத்துவங்கள், நட்சத்திரங்களை பார்க்கிறோம், இதெல்லாம் ஒரே நாள்ல படைக்கப்பட்டது. இதெல்லாம் கர்த்தருக்கு அற்ப காரியம். அவருடைய வேலை வரும் பொழுது அவர் அதை தீவிரமாய் செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். இந்த கிதியோனுடைய சம்பவத்தை பார்த்தோம்னா 300 பேரை கூட்டிட்டு போய் நிக்கிறாங்க. அப்படி கடன்னு வேலை முடிஞ்சு ஜெயிச்சுட்டு வந்தாச்சு. எத்தனை வருஷம் போராட்டம், எத்தனை வருஷம் பயம், ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா ஒரே நாள்ல மாற்றிட்டார். நம்முடைய தேவன் ரொம்ப நம்மளை கடினப்படுத்தி நம்மை நடத்துகிறவர் அல்ல, நம்முடைய கடினத்தை மாற்றி நம்மை லகுவாய் நடத்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆதியிலே அவர் ஏன் வெளிப்பட்டார்? மனுஷன் பலி செலுத்துறதுல இவ்வளவு பாடுபடும், இவ்வளவு ப்ராசஸ், இவ்வளவு காரியம் இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்தியன் தெரியுமா வந்தார் அதை எளிமையாக்குவதற்காக. அப்படி அங்க இருக்க ஆசாரியர்கள் ஒரு ஆட்டை எடுத்து அதை அறுத்து அதனுடைய ப்ராசஸ் எல்லாம் பண்ற அந்த டைம்லாம் வேதத்துல படிச்சாலே மூச்சுவாங்க. அவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, அதை பண்றப்ப எவ்வளவு இருந்திருக்கும். ஆனா இயேசு வந்தார், ஒரு மனுஷனை பார்த்தார், அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு போ, இனி பாவம் செய்யாத, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. இதற்காக ஒரு பெரிய எக்ஸசைஸே பண்ணிட்டு இருந்தாங்க, பிஹெச்டியே படிச்சு வச்சிருந்தாங்க எல்லாரும். அதெல்லாம் கர்த்தர் மாற்றிட்டார், ரொம்ப எளிமையாக்கிட்டார். நம்ம ஒருவேளை சொல்லலாம், நான் போகிற என்னுடைய தகுதிகள் இது சரியில்லையே, நான் நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நான் நிறைய பண்ணணும் போல இருக்கு. உலகத்துல இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க, ரொம்ப பெரிய ரேஸ் உலகமாயிடுச்சு, நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சுக்கலைன்னா, நிறைய ஸ்கில் உங்களுக்கு இல்லைன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா
கர்த்தர் சொல்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நான் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டேன். கர்த்தர் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தவங்க அப்படியே எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வச்சிருவார். ரொம்ப சிம்பிளா பண்ணிடுவார். ஸ்கில்லே இல்லாத ஒருத்தவன் அப்படியே தூக்கி அவனை எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரியா மாற்றிடுவாரு. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருப்பார் என்றால் சாத்தியம் இல்லாதவைகள், அசாத்தியம் என்று ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே கிடையாது. அதை ரொம்ப எளிமையாக கர்த்தர் செய்வார். மற்றவர்கள் கண்கள் காண அதை ஆச்சரியமான விதத்தில் செய்வார். அவருடைய ஞானமும் அவருடைய வல்லமையும் அவருடைய அதிசயங்களும் அது கிரகிக்க கூடாதது, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறாராம். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறாராம். ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறாராம். ஆனா இது எல்லாவற்றையும் எப்படி தெரியுமா செய்கிறாராம்? எளிமையா செய்கிறார். அப்படி போற போக்குல ஆண்டவர் செஞ்சுட்டு போயிடுவாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்ப நம்ம கடந்து போகிற சூழ்நிலையில நாம் எவைகளை மலை போல பார்க்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பனி போல மாற்றி உருவ செய்து. இந்த கிதியோன் அங்க இருக்கிற ஒரு மீதியான் வந்தா என் கோதுமையை பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பயந்து அவன் செய்கிறான். ஆனா ஆண்டவர் எளிமையா அந்த மீதியானிகளை சீட்டு. அதே போல புதிய பாட்டுல சீஷர்கள் பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு, முழுவதும் பிரயாசப்பட்டிருப்பாரு. முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு ஒன்னும் அகப்படலன்னு வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவாரு, பகல் நேரங்கள்ல மீன்லாம் என்ன பண்ணிடும்னா கடலுக்கு கீழே போயிடும். கொஞ்சம் வெயில், இந்த சூடு கம்மியா இருக்கிற அந்த கீழ்ப்பகுதிகளுக்கு போயிடும். அதனாலதான் ராத்திரியில போய் மீன் பிடிப்பாங்க. ஏன்னா அப்பதான் மீன்கள் மேல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மிடில் ஸ்டேஜ்ல இருக்கிறனால அப்போ வலை போட்டோம்னா நிறைய மீன் கிடைக்கும். ஆனா பகல் நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு வலையை போடுவாரு. சொல்லுவாரு, ஆண்டவர் ராத்திரி ஃபுல்லா வலை போடு, நீ வலைய போடுப்பா. சரி ஆண்டவர் நீ சொல்லுகிறபடி வலைய போட்டா 2 படகு நிறையத்தக்க அப்படின்னு முழுவதும் ஒரு வேளை பேதுரு மீன் பிடிச்சிருந்தா கூட 2 படகு நிறைச்சி பிடிச்சிருப்பாரான்னு கேட்டா சந்தேகம். 2 படகு நிறைய மீன்களை எளிமையா முடிச்சிட்டாரு ஆண்டவர். அவனுடைய பிரயாசங்கள், அவன் நினைச்சுக்கிட்டு இருந்த நினைப்பு, இது இவ்வளவு கஷ்டம், எப்படி நான் பிடிப்பேன், என்ன பண்ணுவேன், குடும்பத்துக்கு என்ன கொண்டு போவேன், என்னென்ன யோசித்து இருந்திருக்கலாம். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பேதுருக்கு திருமணம் ஆயிருந்தது. அப்ப குடும்பத்தை குறிச்சு எவ்வளவு யோசித்திருப்பாரு, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. ஆண்டவர் அதை எளிமையா நினைச்சு அவருடைய கணக்கு, அவருடைய விதம் அது வேறு விதம். அவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம். அவர் வல்லமை உள்ளவர். அதனால வேதத்தில் அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த கிறிஸ்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், நம்ம கண்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய மதில்களா இருக்கலாம், மலையா இருக்கலாம், ஆனால் அது கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. நீ அடுத்துள்ள தொடர்ந்து பகுதிகளை நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். நம்முடைய தாய்களை தாழ்த்தி நம்ம செய்வோம்.